டெய்லி வீடியோ கால் பண்ணணும், புரியுதுல்ல? அதெல்லாம் தெளிவா பண்ணிடுவேன். அங்க இருந்து என்ன வேணும் கேளு. உனக்கு என்ன வேணும்னு கேட்கவா? நீயா போற? ஹலோ, கேளு. வாங்கிட்டு வந்து தருவாங்கன்னு சொல்ல வந்தேன். இல்ல, எனக்கு தெரியாம நீங்க ஏதோ பிளான் போட்டீங்களோன்னு பார்த்தேன். ஏய் மக்கள் தான் இந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்பா? உஷாரா இருக்க வேண்டியதான். மூக்கி குத்துறேன். யாரை பத்தி சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படியே யோசிச்சு விட்டுட்டியே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வாரண்டி கம்மியா தராங்க, செகண்ட் குவாலிட்டிக்குனா 15 இயர்ஸ் தராங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு 3 இயர்ஸ் தான் தராங்க. அதையும் அப்படி நியூ டேமேஜ் ஆனாலும் டேமேஜ், அதனால அதுல ரிஸ்க் எடுக்க மாட்டானுங்க. அது நம்ம தான் பாத்துக்கணும். அளவுக்கு நம்மள சாஃப்டா பாத்துக்கிறதுனால அவ்வளவு மைனட் பொருள் அதுல இருக்கு. பண்ணிக்கு அப்படி செட் ஆகுமா? இதெல்லாம் சார் இருக்கு. 18 to 19 இயர்ஸ் வாரண்டி. நான் செகண்ட் குவாலிட்டி சொல்றேன்ல, அது 15 கூட தர மாட்டாங்க. 10 தானே மாமா? 9 to 10 years. அதே போட்டுடலாமே. அதுக்கு தான் கேட்குறேன், அதே போட்டுடுறீங்களா? எனக்கு மட்டும் மசாஜ் சார் சொல்லிடுறேன், என்னென்ன மசாஜ்னு அதை நான் பார்த்து அப்டேட் பண்ணிடுறேன். எங்க நான் 5 பேருக்கு வந்து நார்மல், ஐ மீன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கூட செகண்ட் கிளாஸ் சேரே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கும் அதே சொல்லு, செகண்ட் கிளாஸே. நம்ம என்ன 2 hour 3 hour தான் உட்கார போறோம். ஆமாண்டா, அதே போதும். ஆமாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, அது வேஸ்ட்டு தான். ஏன்டா ஏன் வேஸ்ட்ன்ற? சும்மாவே நாங்கள் இருக்க போகிற க்ளோஸ் 3 years பொண்ணு. அதாவது பேஷண்ட் கிட்ட வர முடியல, நம்ம வந்து போவோம். எழுந்து சேர் நோக்கி நாங்கள் போக மாட்டோம், அப்படியே தேய்ச்சி போயிடுவோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் எங்களோட ரேஞ்சுக்கு செட் ஆகாது. அப்படின்னா கரெக்டாண்டா. இந்த பக்கம் ஊசி எடுக்க, அந்த பக்கம் மருந்து எடுக்க, நாங்கள் டேர்ன் பண்றதே அப்படியே அப்படியே திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், செட் ஆகாது. யூஸ் பண்ணி எனக்கு வேண்டாம். நம்பிச்சு என்ன? உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ் பண்ணி தரேனோ அந்த சேர் தான் உங்களுக்கு, அவ்வளோதான். சாரி போக வேண்டாம். நான் அதை அனுப்புறேன். எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீ அவங்களுக்கு கேட்டுக்கோ. எங்களுக்கு வைக்க போற டேபிள் பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை, அதை நீ பிரவீன் கிட்டே பேசிக்கோ. நான் சொல்லிட்டேன், அவங்ககிட்ட பேசிட்டேன். டேபிள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இவங்களுக்கான டேபிள்ஸ், அது கேபினெட், அதெல்லாம் தான் பண்ணணும். நீ எனக்கு அனுப்பிச்சா நான் மறந்துட்டு அதை அவனுக்கு அனுப்பேன். மாமாக்கே அனுப்பிட்டேன், ஒரு 2 நாள் பார்த்து சொல்கிறேன். அவன் காட்டு மட்டும் ரெடி மாமா. தேங்க்ஸ்டா. நான் அது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா. இதெல்லாம் இவன் மாடல் அனுப்பினா, அது மாடல் நான் அவனுக்கு அனுப்பிச்சேன். அதான் எங்க ரூம்ல ஒன்று போட்டுக்கலாம். 2 பேரும் என்ன போடுறாங்களா? நாத்து காட்டுல இருந்து அது போல கேட்டேன். அந்த ரூமை புஷம் போட்டு எடுத்துக்கிறீங்களா? அதான் இருக்கும். அதுமா நீங்க 3 பேரும் ஆஃபீஸ்க்கு வேலை செய்ய போல, எதுக்கு போறீங்க? ஆமா ரீமா, இவங்கெல்லாம் இங்க வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் பேக் டு அமெரிக்கா தான் நானு. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 1 month இருக்கு. அதுக்குள்ளே நான் அங்கே மாறிடுவேன். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே. இந்த ப்ராஜெக்டாக தானே வந்தேன். இவங்களும் அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க. ஆனா நான் அதில் இல்லை, நான் பேக் டு அமெரிக்கா போறேன். மேக்ஸிமம் 1.5 months 1 month அப்படி. ஓ சார், அப்ப நீங்க இல்லையா? அதானே, அந்த வீடு அதானே, அங்கே போய் ஆகணும்ல. எல்லாமே அங்கே தான் இருக்கு, இங்கே எனக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் நீங்கள் எல்லாம் அங்கே வரணும், ஃப்ளாரிடாக்கு. ஓகே, நான் அங்கே தான் இருப்பேன். உங்க ஃபேமிலி கனடா செட்டில்டு இல்லை? ஆனால் நான் ஃப்ளாரிடா தானே. இப்போதான் அங்கே ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றா வாங்குறதுக்கு. ஸோ நான் வீடு வாங்கிடுவேன், எல்லாம் வரணும் கண்டிப்பா. ஓகே, வந்துட்டா போச்சு. வாய் வார்த்தைக்கு சொல்லக்கூடாதுப்பா, நிஜமா வரணும். பாய் ஹனிமூனுக்கு ஃப்ளாரிடா தானே பிளான் போடுறா, அவ கூட வந்துடும், கவலைப்படாதீங்க. எனது ஏம்மா ஏன்? அவளையும் ஒன்று ஓட்ட தான் பண்றாங்க, நீ அதுக்கு மேல நம்ம கூட வராங்களா? உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மறந்துடுங்களா? இல்லை அவன் சொன்ன உடனே ஒரு ஃப்ளோவில். ஒரு ஃப்ளோவும் இல்லை, 2 ஃப்ளோவும் இல்லை. கிளம்பலாமா? நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஏமாமா? டேடி வர சொல்லியிருக்காரு, இப்போ தானே ஃப்ரீயாக இருக்க முடியும். ஆள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஓகேனா விட்டு வரேன், இல்லைதான் வேலை தான் கொஞ்சம் எடுத்துட்டு தான் வருவேன். ப்ராப்ளமா? சரி, இல்லை நீ போனால் நானும் வரேன், போர் அடிக்கும். ஆடா எனக்கும் போர் தான் இருக்கும் போல. நீ வந்து எனக்கு பீஸ் தொலை காலுக்கு சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேடா? அது சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க தான் மேக் ஃபார் ஈச் அதர். ஏன் அதானே நான் தெரிஞ்ச கதை தான், அதை பேசிட்டு நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும். கிளம்பலாம். ஓகே ப்ரோ. போயிட்டாங்க. பை. நாங்களும் கேர்ள்ஸ் அங்கே போட்டுமா? அடி அம்மைக்கு என்ன? இது பஞ்சாயத்துல பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஆமா, மொத்தம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? 5 நிமிஷம். நீ சொல்ற? ஆமா, நான் தான் சொல்றேன். ஓகே போய்க்காம. ஓகே சமத்து பையா, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க போய் அங்க பேசுறோம். ஓகே ஓகே. என்ன குருகுருன்னு பாக்குறேன்? ஒன்றும் இல்லை, அண்ணி ஏதோ கதை சொல்லணும், அதான் அவங்கள பாக்குறேன். ஓ, அவங்கள பாக்குறியா? ஓ, சம்பவம் இருக்கு போல இருக்கே. தரமான சம்பவம் தான், பாருங்க. பேய் கதை சொல்லணும் நீங்களே, சொல்லுங்கள். நீ அது ஒண்ணு இல்லை நாத்து, கூட விட்டு கொடுப்பாயிரட்டா. தமிழ தப்பா சொல்லிட்டேனா? ஏதோ சொன்னீங்க, சொல்லுங்க. ஆனா என் பக்கத்துல ஒருத்தவங்க படுத்துட்டு இருந்தோம்.
சரி சரி பார்த்தா நல்லா மூஞ்செல்லாம் முடி போத்திட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி. கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல என் புருஷன் வந்து படுத்துன்னு இருக்காரு. சுச்சோ, அப்ப அதுக்கு முன்னாடி யார் படுத்துட்டு இருந்தா? இதுக்கு முன்னாடி உலவு தான் படுத்துட்டு இருந்தது. ஓ, அப்புறம் படுத்திருந்த இடத்துல அப்படியே வந்து என் புருஷன் படுத்துன்னு இருக்காரு. இது எங்க போச்சுன்னு தெரியல, அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. பாரு இது மாதிரிலாம் நடந்துச்சாங்க. லவ் 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 ப்ளீஸ் 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 அப்படி பார்க்காத, அப்படி பார்க்காத லவ். என்ன பண்ண? இல்ல அது வந்து கிட்ட நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன love, திட்டு கோவப்படுற? திட்டுற மாதிரி இருக்கா இல்ல கத்துற மாதிரி இருக்கா? ஏய் விடுடா. அப்புறமா நான் சொல்றேன் விளக்கத்தை. சொல்லு. இப்போ அவர் வேணான்னா உனக்கு ஓகேவா? அப்பா அவரை வேணான்னு சொன்னா உனக்கு ஓகேவா? பதில் சொல்லு. ஏய் என்ன இப்படிலாம் சொல்ற? வெளியே ஒன்னா சுத்துறது உங்க அப்பா பார்த்தாலே என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா? வேண்டாமா, அதை கூட விட்டுருமா. இப்போ தெரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வேண்டான்றார். உங்க அப்பாவை மீறி நீ இப்படிதான் வேணும் வந்து பக்கத்துல நிப்பியா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நிப்பன்னு சொல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்க வேணா போய்க்கோங்கன்னு. நிக்கிற தைரியம் உனக்கு இருக்கா இல்லையா? அடி மீறி நானு எப்படி சத்தியமும் மாட்டேன். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஏய் ஒரு கட்டத்துக்கு மேலும் சொல்ல முடியல, நான் என்ன பண்ணட்டும்? பிரச்சனை அதோட வீரியம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, புரியுதுல்ல? அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு நீதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேக்குறது எல்லாம் கரெக்ட். என்னடி நீ எப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லணும் நீ நினைக்கிறேன், கொஞ்சம் சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்க அண்ணனே உங்க அப்பா பத்தி இன்னும் நடுகிறோம். அப்ப அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பாவை எதிர்த்து அவர் கட்டி பண்ணா நீ என்ன வேணா பண்ணு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க தெளிவா சொன்னா நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க கூடாதுன்னு. அதே மாரி இருக்கீங்கன்னா என்ன தப்பு? அதனால நீ எங்ககிட்ட மறைக்கல, நாங்க திட்டுறோம் கரெக்டா? இது பாய்க்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது. அப்பவே உன்கிட்ட நான் வார்னிங் கொடுத்தேன். நீதான் சொல்லாத, லவ் கிட்ட சொல்லாத, நானே பாத்துக்கிறேன்னு. நம்ம திரும்ப அதே தப்பதான் பண்ற. இது என்ன கதை? நான் ஒரு வாட்டி இவங்க ஒன்னா போறத பார்த்தேன். சரி எங்கேயோ போறாங்கன்னு தான் விட்டுட்டேன். அப்புறம் அந்த கோட்ரஸ் பக்கத்துல தானே எங்க அக்காவோட ஃப்ரெண்டு வீடு, அங்க கொடுக்க போனேன். இன்னொரு வாட்டி பார்த்தா அந்த கோட்ரஸ்குள்ள போறாங்க. அவங்க வீட்டை விட்டு இப்ப கோட்ரஸ்ல தானே இருக்காரு. அண்ணி வீட்டுல இல்லாத டைமுக்கு முன்னாடி சொல்ற. ஆமா. நான் அவளுக்கு வார்னிங் கொடுத்தேன். உங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா உங்க எல்லாரையும் தெரியும், பிரச்சனை ஆகும்னு தெளிவா சொன்னேன். பைக்ல ஹெல்மெட் கூட இல்லாம. நாங்க இப்பவும் சொல்றேன், நீங்க ஒன்னா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதெல்லாம் வேணாம்லாம் நாங்க நினைக்கவே இல்லை. ஆனா உங்க அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு? அவர் பார்த்த பையனை அவர் ஓகே சொன்னதுனால நீ கட்டிக்கிறதா இருக்கணும். ஆனா அவனுக்கும் உனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கல்யாணத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது. இது உங்க அப்பாவோட ரூல், இது உனக்கே தெரியும். இது பல வருஷமா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தெரியும். நீங்க மாட்டீங்கன்னு வைய, உங்க அப்பா திரும்ப சொல்வாரு, உங்க லவ் மேரேஜ பாய் தான் அரேஞ்ச் மேரேஜா ஆக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாக்கி வீட்டுல பிரச்சனையை வெடிப்பாரு. அது தெரிஞ்சுக்கோ. இது பாய் ஆசைப்பட்டு பேசினது. ஆனா இப்படி தெரிஞ்சதுன்னா, இப்படி தெரிஞ்சா உங்க அப்பா லவ் மேரேஜ் நினைச்சு ஒத்துக்க மாட்டாரு. சிக்கல வச்சுட்டு உனக்கு தேவையா? சொல்றதுல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? உன் பக்கத்துல இருக்க சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எஸ் சொல்ல தெரியாதா, இல்ல அவளுக்கு வாழதான் தெரியாதா? வாழ்ந்தா யாரை திட்ட போறா? கீழே போய் கட்டிக்கணும்னு சொன்னா அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ண எல்லாரும் இருக்காங்க. நான் அவ இல்ல. யார் கூட கம்பேர் பண்ணாத, ஒவ்வொரு தலைஃப் ஒவ்வொரு மாதிரி. இல்லடா, அந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சுட்டு பண்றது தான் எனக்கு கடுப்பா இருக்கு. இது இன்னும் பார்த்து பழகிறோம். கூட இருக்கும்போது உங்களுக்கு நாங்க பிரைவேட் ஸ்பேஸ் கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறீங்க. சுத்தி நாங்க உங்களை பாதுகாக்கிறோம், உங்களை யாரும் பாத்துக்காம இருக்கோம். அப்படி வந்துட்டா கூட நம்ம எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரி தெரியும்ன்றதுனால நாங்க கொடுக்குறோம். இப்படி தனியா போய் மாட்டீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்களா? புரியுது. அந்த மனுஷன் தெரிஞ்சவங்களை ஒன்றிலன்னு பண்றாரு. என்ன பண்ண மாட்டாங்க, அத்தனை கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அவ்வளவுதான் பாத்துக்கோ. இதுக்கு மேல நாங்க விளக்க முடியாது. நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. உன் வாழ்க்கை உன் இஷ்டம். அப்புறம் நாங்க பண்றோம் நீ எங்ககிட்ட மறைச்சி திருப்பி யாராவது பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நாங்க சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நாங்க தடுக்க போறது இல்ல. பாய் உனக்கு இதான் கடைசி சொல்றேன். இதுக்கப்புறம் நீ அட்வைஸ் கொடுக்கறது கேட்கறது எதுவும் தேவையில்லை. சொல்லிட்டல, இதோட விடு. அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க லைஃப் அவங்க பாத்துப்பாங்க. என்ன கொடுக்கறது செகண்ட் வார்னிங். பாய் உங்ககிட்ட பேசுறதும் செகண்ட் வார்னிங். ஆக மொத்தம் நாங்க 4 வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டோம். இது இல்ல அதனால எங்களால முடியாது. இது வரைக்கும் யார் யார் பார்த்திருக்காங்களோ என்னென்ன கதை உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கு தெரியாது. அந்த மனுஷன் மும்பைல இருக்கிறதுனால கதை தெரியல. வந்தாருன்னா கிழியும், தெரிஞ்சுக்கோ. பயப்படுத்தாதீங்க, விடுங்க. அவரை பத்தி தெரியல, நீங்க அவரை பார்க்கல, அதனால உங்களுக்கு பெருசா தெரியல. நீங்க பார்த்த வரைக்கும் அவர் சும்மா பேசுறாரு, ஃபன் பண்றாரு அப்படிதானே தெரியுது. அது அவரோட இன்னொரு முகம். அவருக்கு வேற ஒரு முகம் இருக்கு.
அவர் நினைக்கிறதா கௌரவம், அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது மட்டும் தான் திட்டம். அதுல மாறுச்சுன்னா அவர் உண்டுலன்னு பண்றாரு. நானும் அவ சொன்னதான் நானும் சொல்றேன். இதுக்கப்புறம்லாம் நாங்க சொல்றதா இல்ல. உன் வாழ்க்கை உன் இஷ்டம், நீ முடிவு பண்ணிக்கோ. ஆனா நாளைக்கு பின்ன பிரச்சனைன்னு வந்தா தயவு செய்து எங்களை கூப்பிடாத. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மனுஷங்கிட்ட திருப்பிலாம் என்னால நிக்க முடியாதுப்பா. நான் எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டேன். வெளியெல்லாம் போகவே வேணாம்னா நாங்க தடுக்கல. பார்த்து பண்ணு, நேரம் இருக்கு, காலம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். சரிடா விடுங்க. என்ன பாய்ஸ் இந்த பக்கம் வரல? அவருக்கு ரைடு விடும். அவருக்கு அந்த ரைடு. என்ன விட்டுருவோமோ? சரி சரி. முடிச்சுட்டு வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. என்னடா 2 பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன திமிரடா உனக்கு? என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன போட்டு கத்துறீங்க? என்னதுல சரியா? என்ன மாப்பிள்ள தப்பா பண்ணிட்ட? கேரளால என்ன பண்ணிட்டு வந்தேன்? என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்னடா எங்கேயோ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூட ஒன்னா கூடாதுன்றீங்க? இதை பத்தி உனக்கு தெரியும்ல? மாப்பிள்ள தானடா நடக்கலாம் தம்பி. பார்த்து மட்டும் பேச வச்சிருக்கோம். அந்த கல்யாணம் பண்ணி கூட மனசை மாத்திர ஆளு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும்டா. அப்போ இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைலாம் வேண்டாங்க. நீ நான் யோகி மாதிரி பேசுற, அவன் சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அந்த பொண்ணு கூட நான் வாழ மாட்டேன்னு எங்க வீட்டுல யாரும் சொல்ல போறது இல்ல. புரியுதுல? இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, எங்க அப்பா பிரச்சனை பண்ணுவாரா இல்ல அவங்க அப்பா தான் பிரச்சனை பண்ணுவாரா? இல்ல, அவ வளர்ந்த கல்ச்சர் அதுன்றதுனால எங்களுக்கு அது தப்பா தெரியல. அந்த கல்ச்சர் இதை சொல்லிடுறா. அதனால அவங்க அப்பாவுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் இருந்துச்சு. இதுல அவர் ஒரு ஃபாரின் மாப்பிளையே ஆசைப்பட்டிருந்தாலும் அவங்க அப்பா கட்டி வச்சிருப்பாரு. அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அதுல இந்திய பையனே தமிழ்நாட்டு பையனும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான். விட நாங்க அப்படிதான் இருந்தோம்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீ அப்படிதான் இருந்தன்னா அவங்க அப்பா தனி தெளிச்சு விட்டுருவாரு, இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. என்ன அப்படிலாம் சொல்றீங்க? இந்த மனுஷன் குணமே அப்படிதான். உன் தங்கச்சி இதுக்கு புலம்புது. உங்களை கூட்டு போயிருக்காரு. என்னடா சும்மா வீட காட்டுறதுக்கு கூட்டு போனா, அப்புறம் நான் இருக்கிற அந்த இதுவை காட்டு கூட்டு போனேன்டா. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான்ற இதெல்லாம் அவர் கேட்டு பண்ணியா? எப்படி கேட்கறது? மனுஷன் எதிர்பார்ப்பாரு. அவர் பொண்ணா இருக்கும்போது அவங்க பொண்ணு எங்க போனாலும் அவர் கேட்கணும்னு. போச்சு வச்சுக்கோ, அந்த மனுஷன் நிறுத்தி பாத்துக்கோ. இதுதான் கிளம்ப எச்சரிக்கை வேண்டியது எச்சரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உனக்கு இது மேல விளக்க முடியாது. இதை விளக்க கூட நான் தயாராகவே இல்லை. வளர்ந்த உனக்கு உங்க லட்சணம் தெரியும்ல. தங்கச்சி புலம்புனதுனால அவளுக்காக தான் பேச வந்தேன். எனக்கு அவங்க அடுத்தவங்க லைஃப்ல எல்லாம் போய் தலையிடுறது சுத்தமா விருப்பம் கிடையாது தான். அவங்க தான் பாத்துக்கணும். தப்போ சரியோ அவங்க தான் திருத்திக்கணும், அவங்க தான் சரி பண்ணிக்கணும். தங்கச்சி மனசு கஷ்டப்படுறாளேன்றதுக்காக மட்டும் தான் நான் பேச வந்தேன். அப்புறம் உங்க லைஃப் டிசைட் பண்ணிக்கோ. எங்களை எதுவும் கேட்காத தலையிட நாங்க தலைய மாட்டோம். அப்புறம் நாங்க சரி செய்ய வர மாட்டோம். என்ன எப்படி சொல்ற? அவன் உண்மையே சொல்றான், நானும் அதுதான் சொல்றேன். இதுக்கப்புறம் வாழ்க்கை நீ பாத்துக்கோ, பிரச்சனை இல்லை. நான் வந்து எங்களை பக்கம் நின்றாத சமாளிச்சுக்கணும். நாங்க வார்னிங் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நீ தப்பு பண்ணி நீ மாட்டேன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. என் தங்கச்சி தான் மாட்டுவா, அவ மாட்டுறது எனக்கு இருப்போம். இந்த மனுஷன் நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்பாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. தேவையா தங்கச்சி? அவங்க 2 பேரும் அடி சேர்ந்திருக்காங்க, நீ என்கிட்ட வந்து நடிச்சியான்னு கேட்பாரு. அப்படிதான் புரிஞ்சுப்பாரு. யாராவது அப்படிதான் புரிஞ்சுப்பாங்க. எங்க கூட இருக்கும்போது உங்களை பேச வேணாம், தனியா போக வேணாம்னு நாங்க சொல்லவே இல்லையே. ஏன்னா இப்ப நாங்க இருக்கோம், புரிஞ்சுக்கோ. எங்க கூட இருக்கும்போது நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அனுப்பது இல்ல. வந்தா கூட சமாளிக்க யாராவது ஏதாவது பண்ணிடுவோம். நீங்க தனியா மாட்டீங்கன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்ககிட்ட சொன்னா கூட எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுல? அப்புறம் உன் இஷ்டம். அப்புறம் அவளை கூட்டு போறது கூட்டு போகாது அதெல்லாம் நீ பாத்துக்கோப்பா. அவளுக்கு லீவே கிடையாதுடா, ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுக்காதுடா. கொடுக்காம இருங்க. முதல்ல கேன்சல் பண்றேன் பாரு. ஒரு ஈவினிங் டைம் தானே, எப்படி கூட்டு போறாரு என்ன இருக்கு நம்மளும் பார்க்கலாம். நம்மளால முடிஞ்ச வேலையா? இல்லை வாங்க போலாம். போலாம். இழுத்து பிடிச்சிங்க உங்கள்கிட்ட கேட்க வேணாம் தான். சரி போலாம். புருஷன் போயிட்டு பிரிக்கூடாது. அவசரம் வந்தா உங்க அப்பா சீக்கிரமா தேதி பார்க்க சொல்லி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ மூடிக்கிட்டு வா. பெரிய ஒளியா தெரியுது நிஷாந்த். நான் பாவம் தானே. ஏன்பா தள்ளி வைக்கிறியே? சொல்லி வச்சா சரி கெஞ்சாதீங்க. எது கெஞ்சுறீங்க? ஒன்றும் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களோ? இப்ப மிஸ் பண்ணுன்னு தெரியும். தெரியாம இருக்குமா? இப்ப நான் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. கொஞ்ச நாள் என்ன பார்க்கலாம். சாரி. அம்முக்கிட்ட கொடுங்க அம்முக்கிட்ட போட்டு கொடுக்குறத பத்தியா போட்டு கொடுக்குறீங்க நிஷாந்த் அம்முக்கிட்ட. ஏன்டி ஏன் ஓட்டுற? உன் ஃப்ரெண்டு திரும்பி பாரு. டேய் இவன் என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டான்டா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்ற? கொஞ்சம் திரும்பி பாரு. முடி தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தம்பி என்னப்பா பண்ற? என்ன பொண்ணு? இல்ல கேட்டேன். தெரியுமா? அப்படியா? ஏன் பேசக்கூடாதா பழகக்கூடாதா? அச்சோ எதுக்கு செய்யறான்? போலீஸ்காரா வெளியே எப்படி இருக்காரு? அவன் என்ன சொன்னாலும் நம்பிட்டு பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அன்னைக்கு ஆபீஸ்க்கு போகணுமே
பாஸ்போர்ட் எங்களோட இதுவாயிடுச்சு. அதில் வெரிஃபிகேஷன் போகும்போது எப்படி இருந்தா திரும்ப பயமா இருந்துச்சு. எப்படியா நம்ம வீட்டில் பார்க்குறோன்ட்டு. யா வெளியே ஒருத்தனை தொத்தி பிடிக்கும்போது பார்த்தேன். ஆமா ஆமா, அந்த ஸ்டேஷனே அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் இவர் வந்து நின்றுட்டான் எல்லா டீட்டெயிலும். அப்புறம் ஒரு ஓகே பண்ணி சைன் போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு. பாஸ்போர்ட் உங்களுக்கும் போலீஸ் போயிட்டு வேலை தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சு. கிடைச்சிச்சுல. அதில் கிடைச்சிச்சு. ஏன் திட்டினீங்க? பாவம், அவருக்கு விரல் வச்ச கூட கடிக்குதுல, அது அப்பாவி குழந்தை. பிரபு, இப்போ கல்யாணத்தை இன்னும் 10 வருஷம் கழிச்சு பண்ணலாமா? டேய், சரி, இப்போ என்ன, நான் என்ன பஞ்சாயத்து பண்ணணும் சொல்லுங்களேன். இது தள்ளி போனா இவங்க கிட்ட தானே பட்டு இருக்கு. இது பஞ்சாயத்தை கேட்டு வரேன். திட்டிருக்காங்கன்ற நான் அடிக்க சொன்னேன், அடிக்கலையா? நான் சொன்னேனே வாயை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க, நானே வாங்கிட்டு தானே உட்காந்துட்டு இருக்கேன். நீயுமா எங்கேயோ சிக்கிட்ட. கிட்டீங்க தம்பி. எவ்வளவு திமிரு இருந்தா அவளை வெளியே கூட்டு போவேன். இதுக்கு என்ன வெளியே கூட்டு போறது தப்பா? தானே நீ உன்னே ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு வரான், அது தெரியல, அந்த லட்சத்துல கூட்டு போற. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தானோ? மாமாவோட ஃப்ரெண்டு. ஐயோ என்னடா நாத்து காரணம் இல்லாம கோவப்படாதே. உங்களை எப்படி தள்ளி வைக்க பிளான் போடுது, என்னவா இருக்கும்னு தான் விஷயமா? என்னடா சொல்ற? அது எந்த ஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியல. அவர் பார்த்துருக்காரு, ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிருக்காரு. இவங்க ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிருக்காங்க. இவங்க எதுக்கு போனாங்கலாம் தெரில. அவர் அதுக்கப்புறம் ஏன் பார்க்க முடியல, இல்லை பார்த்தாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இவங்க ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் தான் போனாங்களோ, வேற எதுக்கோ போனாங்களோ, அதுவும் எனக்கு தெரியாது. இதுக்கு என்ன எப்படி சொல்ற? கரெக்டாக தான் சொல்றா. அங்க எல்லாரும் தனித்தனியா போனாலும் எங்க போகணும் என்ன பண்ணணும் தெரியுதுல. ஆனா நீங்க பண்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் இவளை எங்கன்னா கூட்டு போய் உங்களுக்கு தெரியாம குரூப்ல போடாம வந்திருக்காளா? அதானே, நாங்க எங்க போனாலும் ஒருத்தருக்கா தெரியும்ல. ஆனா நீங்க 2 பேர் போனது இங்க எல்லாம் யாருக்குமே தெரியாது. எங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் என்ன குரூப்பு? அது ஏதோ எனக்கு அதெல்லாம் எந்த விளக்கமும் தேவையில்லை. இப்போ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. அம்மு சரி வேண்டாம், அப்படி கூப்பிடவும் வேண்டாம். இல்லாத யார்கிட்ட நான் பேச தயாரா இல்லை. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிடுறேன். அப்புறம் நான் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆகணும்னு இந்த வீட்டில் எனக்கு நிறைய நல்ல பேர் இருக்கு. இதில் இந்த பெரிய வாங்கி கொடுத்துறாதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அவர் பார்த்தாரு, அவர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணாரு. மாமா எடுக்கலை. நல்ல வேலை, அவர் ரொம்ப சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஒருவேளை அவர் அந்த நிமிஷம் எடுக்க முடியாமல் போயிருந்ததுன்னா அவர் திருப்பி பண்ணியிருப்பார். அவர் ரொம்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கவே அவர் அத்தைக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அத்தை வந்து அதான் பார்த்த மாப்பிள்ள, அப்புறம் என் பையனுக்கு பார்த்த பொண்ணு 4 பேர் தான் போயிட்டு இருந்தாங்க, நீங்கள் அவங்கள பார்க்கலையா அப்படின்னு பேசி சமாளித்து இது பண்ணிட்டாங்க. 4 பேரும் கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் போட்டாங்க, சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் எந்த அளவுக்கு நம்பினாருன்னு தெரியாது, ஆனால் மாப்பிள்ளன்னு தான் நம்பினாரு. திருப்பி எங்கன்னா பார்த்தாருன்னா சொல்லுவாரானோன்னு எனக்கு தெரியாது. அத்தை சொல்லியிருக்காங்க, அவருக்கு தெரியாது, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. மாப்பிள்ளை கேட்டாரு, சரி தனியாக அனுப்புக்கு பையன் மருமகளையும் சேர்த்து அனுப்பியிருக்கேன், நீங்கள் அவங்கள பார்க்காம விட்டீங்களே, பார்த்துட்டு பேசியிருந்தாலே பசங்க பேசியிருப்பாங்க, அப்படியே சமாளிச்சிருக்காங்க. அப்படியே அவன் ஃபர்ஸ்ட் நான் அவனுக்கு தான் போட்டேன், எடுக்கல, நல்ல வேலை அவன்கிட்ட சொல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஸோ அத்தை சொல்றதை நம்பியிருப்பாருன்னு நானும் நினைக்கிறேன். பேச்சுவாக்கில் அவர் எனக்கும் சொல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். பாவம் அந்த மனுஷி ஒரு பொய்யை சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி அது ஓன் அழுவுது. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் வேற ஒரு கதையை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, அவ்வளோதான். அதனால அவங்களும் கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. இல்ல எங்க அப்பா மாதிரி ப்ராட் மைண்டடா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பிரகதி அப்பா அவங்க மாதிரி, இல்ல அவங்க மாமியார் மாதிரி உங்க அம்மா இருந்தா உங்க அப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க எல்லாம் வேற மாதிரி. அவன் வீட்லயும் ஃப்ரெண்ட்லி தான், அவன் சொல்லிட்டே வெளியே வருவா. இப்ப நாங்க எல்லாருமே சொல்லிட்டு உங்க கூட போறோம்னா நம்பி அனுப்புவாங்க. எங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு, அனுப்புறாங்க. அதை நம்ம காப்பாத்துறோம். காப்பாத்துறீங்களா எங்களுக்கு தெரியல, அவங்க நம்பிக்கையும் இல்லை. பிரச்சனை வராம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நிறைவேறாம போக வாய்ப்பும் இருக்கு. நீங்களாம் சொல்றதை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ராவணே கூட பயப்படுறாருன்னா இந்த விஷயத்துல, அப்ப ஒரு கேரக்டர் என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் பூச்சி சொல்லுங்க. அம்மு சாரிடா, நான் இது தப்பு நான் பண்ண மாட்டேன். அது அந்த பேசணுமே அப்போ கூட இந்த கதையை சொல்லலடா. அப்படி இல்லடா. ஏய் பாய், என்ன உங்க ஒன் டே ட்ரிப் பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்? ஆமா இல்ல, அதை பத்தி நான் பேசவே இல்லை பாரு. நான் நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஆமா எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு இல்ல? பார்த்தீங்களா, நான் குரூப்ல போடுறது சொன்னேன்ல, பிரச்சனையை சமாளிக்கிறது அவங்கதான். ஆனா அவங்களுக்கே தெரியாம தான் நம்ம பண்றோம்.
நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணேன். எனக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தை எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அவத்தோட எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பயம் ஜாஸ்தி. நான் வந்து சொல்லியிருக்கேன். சமாளிச்சு விட்டுருக்கா. லவ்